எவ்விடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். கடலூர் தொகுதியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தங்கர் பச்சான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. அரசியல் களத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் பல ஆண்டுகளாக அந்த அரசியல் கட்சிகளுக்கு உழைத்த தொண்டர்களும், பல ஆண்டுகளாக அந்த கட்சிக்காக அரசியல் பணி செய்தவர்களும், பல ஆண்டுகளாக உள்ளாட்சிகளிலும், பிறகு மாவட்டங்களிலும், பிறகு மாநில அளவிலும் சில பொறுப்புகளை வகித்து அந்த பொறுப்புகளின் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்து இந்த முறை நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைத்து விடாதா, இந்த முறை நமக்கு எம்பி சீட்டு கிடைத்து விடாதா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய காய்களை நேர்த்தியாக தேர்தல் காலங்களில் நகர்த்துகின்ற அரசியல்வாதிகளை நாம் களத்தில் பார்க்கிறோம். இதுதான் அரசியல் நிலவரம். இப்படித்தான் ஒவ்வொரு சாமானிய மக்களும் அரசியல் களத்தில் நகர்வது இயல்பு. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அதிர்ஷ்டம் என்பது யாருக்கோ எப்பொழுதோ எதிர்பாராமல் ஒரு முறை கிடைக்கும். அது எப்பொழுது கிடைக்கும் என்பது யாரும் சொல்லிவிட முடியாது. சிலருக்கு அதிர்ஷ்டம் என்பது கூரையை பீய்த்து கொண்டு கொட்டும் என்றும் சொல்லுவார்கள். இது பழமொழி. ஆனால் அப்படி ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பீய்த்து கொண்டு கொட்டி இருக்கிறது. என்ன சண்முகம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. உண்மைங்க, உண்மை. இது நடந்த உண்மை. தங்கர் பச்சான் அவர்களே சொன்ன உண்மை செய்தி இது. தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங் சம்பந்தமாக லண்டன்ல இருந்திருக்காரு. நம்ம நாட்டுக்கும் லண்டனுக்கும் வந்துட்டு சில கால நேரங்கள் இடைவெளி. இங்கு இரவா இருக்கும் பொழுது அங்கு பகலா இருக்கும், அங்கு பகலா இருக்கும் பொழுது நம்ம இரவில் இருப்போம். அந்த மாதிரி தங்கர் பச்சான் அவர்கள் உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் அவர் எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு போன் செய்கிறார். என்னடா இது, இந்த நேரத்தில் இந்த தலைவர் நமக்கு போன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகி போய் அந்த கால் அட்டன் பண்ணி ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. போன் பண்றவர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அரசியல் தலைவர், இன்று இருக்கின்ற ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்காக எந்த நேரமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர். இந்த தலைவர் இந்த நேரத்தில் நமக்கு போன் பண்றாருன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில தான் தங்கர் அவர்கள் வந்துட்டு அந்த போன் காலை அட்டன் செய்திருக்கிறார். அந்த அதிர்ச்சி இவருக்கு அடங்கிறதுக்குள்ள இந்த அரசியல் தலைவர் சொன்ன அதிர்ச்சி இன்னும் ஒரு பேரதிர்ச்சியாக தங்கருக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து மக்களுக்காக பல தளங்கள்ல உங்களுடைய குரலை ஓயாமல் எழுப்பிக் கொண்டிருப்பதை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். ஆகையால மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு நான் வழங்குகிறேன். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நீங்க தான் கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அப்படின்னு சொல்றார். தங்கர் பச்சான் அவர்களுக்கு ஒரு பக்கம் இன்ப அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் ஆச்சரியமும் கூட. பாட்டாளி மக்கள் கட்சியில எவ்வளவோ பெரிய களப்போராளிகள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை அழைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். நாம் மறுப்பு சொல்லுவதா அல்லது இதை ஏற்றுக்கொள்வதா என்று தெரியாமல் சில நொடி பொழுது யோசிக்கிறார் தங்கர். அடுத்த கணம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை தங்கர், உடனடியாக நீங்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்க இரவோடு இரவாக லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு பறந்து வந்திருக்கிறார் தங்கர். அடுத்த கணம் தைலாபுர தோட்டத்தில் தங்கர் பச்சான் ஐக்கியமானார். மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர் தங்கர் பச்சான் என்று சொன்னால் மிகையல்ல, அது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் தந்தி தொலைக்காட்சி நடத்திய பல விவாதங்களில் தங்கர் பச்சான் அவர்கள் பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம். தங்கர் பச்சான் அவர்களுக்கு இந்த மண் மீதும் மக்கள் மீதும் இருக்கின்ற பற்று ஏட்டில் எழுதிவிட முடியாது. ஏனென்றால் அது ஏட்டோடு நிறுத்துகின்ற பற்றல்ல, அது களத்தை மாற்றுகின்ற ஒரு பற்று தங்கர் பச்சானின் மனதில் ஊறி கிடக்கிறது. அதைத்தான் அவருடைய படைப்புகளாக திரைப்படங்கள் மூலமாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தார்.
அதுதான் அழகி, அதுதான் பள்ளிக்கூடம் போன்ற படங்கள். 9 ரூபாய் நோட்டு என்ற ஒரு அற்புதமான திரை காவியத்தையும் தந்தவர் இந்த தங்கர் பச்சான் அவர்கள்தான். இப்படி மண்ணோடும் மக்களோடும் அவருடைய உயிர் நாடி எப்பொழுதுமே இணைந்து பிணைந்து கிடக்கிறது. இப்படி மக்களுக்காக சேவையாற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, ஒரு மிகப்பெரிய சமூக போராளி. இந்த போராளிக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஏனென்றால் இன்று இருக்கின்ற அரசியல் களத்தில் நேர்மையானவர்கள் வெற்றி பெற முடியாது. இன்று இருக்கின்ற அரசியல் களத்தில் நியாயத்தையோ நீதியையோ நேர்மையோ கொண்டு நீ அரசியல் களத்திற்கு சென்றால் உனக்கு தோல்விதான் மிச்சம். இப்படி இருக்கின்ற ஒரு அரசியல் களம் தான் இன்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் தங்கரை போன்ற மிக முக்கியமான களப்போராளிகள் எப்படி மக்களுக்கு சேவையாற்ற முடியும்? ஜனநாயகத்தை வென்று பாராளுமன்றம் சென்று அங்கு குரல் எழுப்பினால் மட்டும்தான் இந்த மக்களின் குறைகளை தீர்க்க முடியும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல களப்போராளிகள் கடலூர் தொகுதியில் இருந்தாலும் கூட பச்சானவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக நேர்த்தியாக இந்த மண்ணில் அழிந்து கிடக்கின்ற உயிரின் வரலாற்றுகளை திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பவர். இந்த படைப்பாளியை மக்களின் உரிமை போராளியாக மாற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா எடுத்திருக்கின்ற இந்த முடிவு கடலூர் மாவட்டத்து மக்களை, தங்கர் பச்சான் அவர்களை கடலூர் மாவட்டத்தின் பொது வேட்பாளராக மாற்றி இருக்கிறது. இப்பொழுது தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இல்லை. தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் மாவட்டத்தின் பொது வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். கடலூர் மாவட்டத்தில் கட்சி, சாதி, மதம், பேதம், மொழி அனைத்தையும் கடந்து கடலூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக, கடலூர் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்பதற்காக கடலூர் மக்களின் குரலாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் தங்கர் பச்சான் அவர்கள். தங்கர் பச்சான் அவர்களின் வெற்றி 100 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடலூர் தொகுதியில். கடலூர் தொகுதியில தங்கர் பச்சான் அவர்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பான வரவேற்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடலூர் தொகுதியில அவருக்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகையால இத்தனை ஆண்டுகளாக நடுநாட்டு மக்கள் இழந்த வாழ்க்கையை திரையில் கொண்டு போய் பிரதிபலித்துக் கொண்டிருந்த ஒரு திரைக்கலைஞன் இனி மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களத்தில் இறங்கி இருக்கிறார். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.